வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் டேர்ம் 1ல எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறோம் fill in the blanks. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா fill in the blanks பார்க்க போறோம். பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க. சப்டிவிஷன் 1 the smallest 7 digit number is. என்ன கேட்டிருக்காங்க? the smallest 7 digit number. smallest 7 digit numberனா என்ன சொல்லுங்க? இப்போ 1 digit நம்பர்னா நம்மளுக்கு smallest நம்பர்னா 1 வரும், largest நம்பர்னா என்ன வரும் 9. சரிங்களா? அதே மாதிரி 2 digit நம்பர்னா என்ன வரும், முதல்ல ஒரு 1 போடணும், அதுக்கப்புறம் 0 பண்ணி தான் smallest 2 digit நம்பர். இதுவே வந்து largest நம்பர்னா என்ன வரும், largest 2 digit நம்பர்னா 99 வரும். இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா the smallest 7 digit நம்பர்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? smallest 7 digit நம்பர். smallest ஸ்மால்னா முதல்ல நம்ம என்ன போடணும்னா ஒரு 1 போட்டுக்கணும். என்ன போட்டுக்கணும்? 1 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன 7 digit நம்பர்னா 6 0 போடணும். எத்தனை 0 போடணும்? 6 zeros போடணும். 1 2 3 4 5 6. கவுண்ட் பண்ணுங்க மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7. இதுதான் வந்து smallest 7 digit நம்பர். நம்ம எப்படி கம்மா எப்படி போடுவோம்? முதல்ல ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் பக்கத்தில் ஒரு கம்மா போடுவோம், அதுக்கப்புறம் ரெண்டு நம்பருக்கு அப்புறம் கம்மா போடுவோம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இது எத்தனை சொல்லுங்க? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000 10,000 lakh 10 lakh. the smallest 7 digit number is என்னது? 10 lakh. அடுத்து பாருங்க ரெண்டாவது சப்டிவிஷன் the largest 8 digit number is. என்ன கேட்டிருக்காங்க? largest நம்பர்னா நம்ம என்ன பண்ணணும், எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அத்தனை 9 போடணும். சரிங்களா? லார்ஜஸ்ட்னா என்ன பண்ணணும்? 9ல் ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை டிஜிட் கேட்டிருக்காங்களோ அத்தனை டிஜிட்டில் நம்ம என்ன பண்ணணும்? 9 போடணும். இப்போ லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர்னா என்ன அர்த்தம்? 8 9 போடணும். 1 2 3 4 5 6 7 8. இதான் வந்து லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர். அடுத்து பார்க்கலாம் the place value of 5 in. இங்க நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல 5ஓட பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? 5 எந்த பிளேஸ்ல இருக்கு? ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000. சரிங்களா? இந்த பிளேஸ் வந்து என்னது? ஒன்ஸ். இந்த பிளேஸ் வந்து என்னது? டென்ஸ். 3 வந்து என்ன பிளேஸ்ல இருக்கு? ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. 5 வந்து என்ன பிளேஸ்ல இருக்கு? தௌசண்ட்ஸ். எந்த பிளேஸ்ல இருக்கு? தௌசண்ட்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? 5 வந்து பிளேஸ் வேல்யூ என்ன? 1000. அப்ப என்ன பிளேஸ் வேல்யூ என்ன? 5000. சரிங்களா? என்னது? 5000. இந்த பிளேஸ் வேல்யூ 5 is என்னது? 5000. அடுத்து பாருங்க fourth subdivision the expanded form of the number 76 70 905. இதுக்கு expanded form எழுத சொல்லிருக்காங்க. expanded form எப்படி எழுதணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், 7 இருக்குங்களா, எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கப்புறம் இருக்கிறத கவுண்ட் பண்ணிட்டு 0 போட்டுங்க. 1 2 3 4 5 6 6 0 போடணும். எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுங்க. 3 4 5 6. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 6 போட்டுறோம். 6க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5 டிஜிட்ஸ் இருக்கு. 5 0 போட்டுக்கிறோம். 1 2 3 4 5 பிளஸ் அடுத்து என்ன இருக்கு? 7. 7க்கு அப்புறம் மொத்தம் 4 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ என்ன போடுறோம்? 4 0 போட்டுக்கோம். 1 2 3 4. அதுக்கப்புறம் 0க்கு இது கிடையாது. இப்போ நம்ம 9 இருக்கு. 9க்கு அப்புறம் 2 0 இருக்கு. அதுக்கப்புறம் 5. சரிங்களா? இதுதான் வந்து expanded form. அடுத்து பாருங்க say true or false. செகண்ட் கொஸ்டின் பாருங்க say true or false. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா சக்சஸர் ஆஃப் ஏ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 1 digit நம்பர். சக்சஸர்னா என்ன? சக்சஸர்னா என்னன்னா ஆஃப்டர் நம்பர். என்னது? ஆஃப்டர் நம்பர். இப்போ 1 சக்சஸர் வந்து 2, 2ஓட சக்சஸர் என்னன்னா 3, 3ஓட சக்சஸர் என்னன்னா 4. இந்த மாதிரி அடுத்து வர நம்பர் தான் சக்சஸர்னுவோம். இப்போ 1 digit நம்பரோட சக்சஸர் எப்பவுமே வந்து 1 digit நம்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 1 digit நம்பர் 9 இருக்கு இல்லைங்களா, அதோட சக்சஸர் வந்து என்னவா இருக்கும்? 10 இருக்கும். 10 வந்து என்னது? 2 digit நம்பர். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா? கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ஃபால்ஸ்.
இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. predecessor of a 3-digit number is always a 3 or 4-digit number. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3-digit நம்பர் இருக்கு. 3-digit நம்பர்னா என்னது 100. 100ஓட predecessorனா என்னது முன்னாடி வர்றது. அதான் சக்சஸர்னா ஆஃப்டர் நம்பர், predecessorனா பிஃபோர் நம்பர். சரிங்களா, முன்னாடி வருது. அப்போ 3-digit நம்பர்னா என்னது 100ல இருந்து ஆரம்பிக்கிறதா 3-digit நம்பர்ஸ். இப்போ 100ஓட predecessor என்னவா இருக்கும் 99. இங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல 3-digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஏ 3 or 4-digit நம்பர். 3ல இல்ல 4 digitsல வரும்ன்றாங்க. ஆனா 100ஓட predecessor 99. 99 இஸ் a 2-digit நம்பர். அப்போ இது என்னது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸ். என்னது ஃபால்ஸ். தேர்ட் பாருங்க. In the Indian system of numeration the number 679999037 is written as, இங்க நம்மளுக்கு ஒரு கொடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து கரெக்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து நாம பிரிக்கும் போது இந்தியன் சிஸ்டம்ல ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஒரு குரூப்பாகவும், தௌசண்ட்ஸ் ஒரு குரூப்பாகவும், லேக்கா ஒரு குரூப்பாகவும், க்ரோர்ஸா ஒரு குரூப்பாகவும் தான் பிரிப்போம். சரிங்களா, அப்படி பார்த்தா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஒரு குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தௌசண்ட்ஸ் ஒரு குரூப்பா பிரிச்சிருக்காங்க, லேக்ஸ் ஒரு குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அப்ப இந்த கண்டிஷன் வந்து என்னது, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது நம்மளுக்கு ட்ரூ. தேர்ட் சப்டிவிஷன் வந்து என்னது ட்ரூ. அடுத்து ஃபோர்த் பாருங்க. 88,888 ஈக்குவல் டு, இதை வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதியிருக்காங்க. 8 இன்ட்டு 8க்கு அப்புறம் இங்க எத்தனை இருக்கு 10,000, இது ரைட்டு. பிளஸ் 8 இன்ட்டு 100. 8 இன்ட்டு இது வந்து என்ன இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு 1000 பொசிஷன்ல இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணும் 8 இன்ட்டு 1000 ஒன்று வந்திருக்கணும், அது வந்து மிஸ் ஆயிருக்கு. 8 இன்ட்டு 100 பிளஸ் 8 இன்ட்டு 10 பிளஸ் 8 இன்ட்டு 1. ஆனா இந்த 8,000 பொசிஷன்ல இருக்கிறத இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ல எழுதல. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது நம்மளுக்கு ஃபால்ஸ். புரிஞ்சுதுங்களா? fill in the blanksம் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் புரிஞ்சுதுங்களா? அடுத்து வந்து நாம தேர்ட் சம்க்கு போறோம். தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, how many 10,000s are there in the smallest 6-digit number? How many 10,000s are there in the smallest 6-digit number? முதல்ல நம்மளுக்கு smallest 6-digit number என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். smallest 6-digit numberனா என்ன? smallestனா என்ன பண்ண முடியும், முதல்ல எடுத்த உடனே ஒரு 1 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மீதி இருக்க டிஜிட்ஸ் ஃபுல்லா என்ன போடணும் 0 போடணும். அப்போ smallest 6-digit number equal to 1 போட்டு ஒரு 5 0 ஆட் பண்ணிக்கிறோம். 3 4 5. அப்போ இது என்னது smallest 6-digit number வந்து என்னது 1 lakh. இப்போ இதை வந்து எத்தனை 10,000s இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், 10,000s கண்டுபிடிக்கிறதுனால இதை என்ன பண்ணணும் 10,000ஆல டிவைட் பண்ணணும். என்ன பண்ணணும் 1000 10,000 10,000ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இங்க 4 0 இருக்கு, மேல 4 0 இதே மாதிரி கேன்சல் பண்ணி மீதி என்ன இருக்கு 10. அப்போ நம்மளுக்கு என்னது 10. அப்போ எத்தனை thousands இருக்கு 10,000s இருக்கு. எத்தனை thousands இருக்கு 10,000s. சரிங்களா, smallest 6-digit number 1 lakhல எத்தனை thousands இருக்கு, எத்தனை 10,000s இருக்கு 10 10,000s இருக்கு. எத்தனை 10,000s இருக்கு 10 10,000s. ஆன்சர் என்னது 10 10,000s இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்க fourth questions. Observe the commas and write down the place value of 7. place value எழுத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதியிருப்பாங்க, இது இந்தியன் சிஸ்டம் எழுதியிருக்காங்க. ஏன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஒரு குரூப், மீதி எல்லாம் பாருங்க thousands ஒரு குரூப், என்னது லேக்ஸ் ஒரு குரூப், க்ரோர்ஸ் ஒரு குரூப்பா கமா போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம். இதுல பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூ என்ன, இது என்னது ஒன்ஸ், இந்த பொசிஷனுக்கு பேர் டென்ஸ், இது என்னது 100 1000 10,000, இது என்னது லேக் 10 lakh. 7 into 10 எவ்வளோ 70 lakhs. என்ன போடணும் 70 lakhs. சரிங்களா, பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இது என்னது 70 lakhs. அதே மாதிரி பாடுங்க, இந்த 7க்கும் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் பிளேஸ் வேல்யூ எழுதணும். அதே தான்
இங்கோ 3 0வா பிரிக்கணும். ஏன்னா வந்து இது வந்து என்னது, இது வந்து என்னது இந்தியன் சிஸ்டம் கிடையாது, இது வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷனல் சிஸ்டம். சரிங்களா, என்னது இன்டர்நேஷனல் சிஸ்டம். அடுத்து பாருங்க, ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் த இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமாஸ். இதை என்ன பண்ணணுமா, இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி கமாஸ் போட சொல்லியிருக்காங்க. இப்போ 3 4 7 0 5 6 அவங்க எப்படி பிரிப்பாங்கன்னா 3 3யா பிரிப்பாங்க. இப்படியோ 3 3 நம்பர்ஸா பிரிப்பாங்க. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், 3 4 7 0 5 6 இதை எப்படி பிரிப்போம், இப்படி பிரிக்கணும். அடுத்து பாருங்க 7 3 4 5 6 7 1 இதை எப்படி பிரிக்கணும், 6 7 1 7 இதுக்கு பக்கத்தில் ஒரு கம்மா, இப்படி ஒரு கம்மா போடணும். அடுத்து பாருங்க 6 3 4 5 6 7 1 0 5 3 3 பிரிங்க. ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஏதோ ஒரு கம்மா போடணும். இதெல்லாம் வந்து தௌசண்ட்ஸில் போடணும், இதெல்லாம் லேக்ஸில் போடுவோம். சரிங்களா, இப்படி தான் பிரிக்கணும். அடுத்து பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 0 3 3 பிரிக்கணும். இங்கே 3 டிஜிட்ஸ், இங்கே 3 டிஜிட்ஸ். இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டர்நேஷனல் சிஸ்டம் படி கமாஸ் வந்து போடணும்.